ஸோ நம்ம ராபர்ட் பேட்டின்சனோட மைக்கி 17 மூவி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு காமெடி அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகிரியான மூவி. இன்கேஸ் நீங்கள் இந்த படத்தை தமிழ் டப்பில் பார்க்கலாம் இருந்தீங்கன்னா இன்னும் வரல, வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஹோப் ஃபியூச்சரில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ் டப்டோட வரலாம். பட் படம் நான் பர்சனலி பார்த்துட்டேன், பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு போகிறாரு. ஏன்னா இந்த உலகத்திலே வந்து அவர் நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணிட்டாரு. எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டு வெளியே போயிடலான்னு பார்க்குறாரு. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின் ஆகும் ஆஸ் எ எக்ஸ்பெண்டபிள்னு சொல்லிட்டு அவர் ஜாயின் ஆகிறாரு. இது என்னன்னு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இவர் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இவர் வந்து இவர் இறந்ததுக்கப்புறம் திருப்பி அவரோட பாடியை ஃபுல்லாக க்ளோன் பண்ணிவிட்டு அண்ட் அதே மெமரிஸ்லாம் வந்து தனியாக ஒரு டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மெமரிஸ்லாம் தந்துடலாம்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் தப்பாயிரும். இதுக்கப்புறம் இவரை மாதிரி நிறைய மல்டிபிள் சானல்லாம் கிரியேட் ஆயிடுவாங்க. அண்ட் அங்கே தான் ஒரு கன்ஃபியூஷன் சொல்கிறதோட கேஸ்னே சொல்கிறேன், அப்படி ஒன்று கிரியேட் ஆகுது. பட் நல்லா ஃபன்னாக இருக்கும், காமெடியாக இருக்கும். அண்டு அது கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனாக தான் காமிச்சிருப்பாங்களா அண்ட் க்ளோனிங் கான்செப்டாக எல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க.